ஓம் நம சிவாய. நீங்களே எம்மையும் பார்வதியையும் பூஜிக்க உரியவர்கள். ஒவ்வொருவரும் ஆதி பரார்த்த லிங்கங்களை பூஜிக்கலாமே தவிர பரார்த்த லிங்கங்களை ஆதி சைவர்களை கொண்டே பூஜிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இவ்வாறே செய்து தாம் விரும்பிய இகபர போகங்களை அனுபவிப்பார்களாக என்று ஆச்சாரிய அபிஷேகம் செய்து சிவபூஜா உரிமையை வழங்கி, நீங்கள் வேத மந்திரங்களை விட சிறந்த ஆகம முறையாகவே பூஜை செய்ய வேண்டும். நீங்கள் எவன் பட்சமாக இருக்கிறீர்களோ அவனுக்கு சுகம் உண்டாக கடவது. உங்களை பூஜித்தவர்கள் எம்மையும் பூஜித்த பயனை பெறுவார்கள். சைவ ஆச்சாரங்களையும் சிவபக்தியையும் விருத்தி செய்ய வேண்டிய ஆதி சைவர்களாகிய நீங்கள் உலகத்தாரால் எம்மை போலவே மதிக்கப்பெற்று குடும்ப விருத்தியடைந்து வாழ்வீர்களாக என்று வரமளித்து ஆசீர்வதித்தார். ஆகையால் ஆதி சைவர்கள் ஆச்சாரமுடையவராயினும், ஒருவேளை தெய்வகதியால் ஆச்சாரம் தவறியவராயினும் அவர்களை உலகத்தோர் கைவிடல் ஆகாது. சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் கையால் ஸ்பரிசித்து பூஜிக்கும் பாக்கியத்தையுடைய ஓர் ஆதி சைவனுக்கு அன்னம் அளித்தவன் அநேக கோதானம் பயனை பெறுவான். இதற்கு ஓர் உதாரணம் சொல்லுகிறேன். அந்தகேஸ்வர நகரத்தில் நீதி தவறாத அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். அவன் பெயர் பத்திரன். அவன் நாள்தோறும் வேதியருக்கு அன்னமளிக்க வேண்டும் என்று நியமனம் செய்து கொண்டு நாள் ஒன்றுக்கு அநேகமாயிரம் அந்தணருக்கு அறுசுவையுடன் கூடிய உணவை விருப்பத்துடன் தானமளித்து கொண்டிருந்தான். அவன் சிவபக்தனாகையால் சிவபெருமான் அவன் கையில் ஒரு கொடியை கொடுத்து, அரசனே, இதை உன் அன்னச்சத்திரத்தில் விடியற்காலையில் கட்டி வைத்து உன் நியமப்படி அன்னம் அளித்து வருவாயாக. அவ்வாறு அளித்து வரும்போது எவனேனும் ஒரு சத்புருஷன் அந்த அன்னத்தை உண்பானானால் அன்று நீ நாட்டிய அன்னத்வஜம் விழுந்துவிடும். அன்னத்வஜம் என்றால் கொடி. அவ்வாறு விழாவிட்டால் அன்றைய தினம் உன் அன்னத்தை சத்புருஷன் உண்ணவில்லை என்று உணர்ந்து கொள் என்று கூறி மறைந்தார். அரசன் அரணாரின் கட்டளைப்படி அந்த கொடியை தன் மாளிகையில் நாட்டி வழக்கப்படி பிராமண போஜனம் செய்வித்து வந்தான். அப்போது ஓர் ஆதிசைவ பிராமணனுக்கு அன்னம் அளித்த உடனே கொடி விழுந்தது. மன்னன் பத்திரன் அந்தத்வஜத்தின் வரலாற்றை அங்கிருந்த அந்தணர்களுக்கு கூறி, இது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நாங்கள் யாவரும் உண்ணும் முன்பே பதிதனாகிய இந்த அந்தணனுக்கு அன்னம் அளித்ததால் இந்த துவஜம் விழுந்ததேயன்றி சிவபெருமான் கூறியபடி சத்புருஷன் உண்டதால் விழுந்ததல்ல என்றார்கள். அதற்கு அரசன், அந்தணர்களே, நீங்கள் சொல்வது உண்மையானால் அதனை நானும் சோதித்து விடுவேன் என்று மீண்டும் அந்த துவஜத்தை நாட்டி வந்த வேதியருக்கெல்லாம் சில நாட்கள் வரை அன்னம் அளித்து வந்தான். அப்படியும் அது விழாததால் அரசனும் அந்தணர்களும் முன்பு துவஜம் விழுந்தது ஆதிசைவ வேதியர் உண்டதனாலேயே என்று தேர்ந்தார்கள். முனிவர்களே, ஆதிசைவர்கள் சிவகடாட்சம் பெற்றவர்கள். ஆகையால் அவர்கள் தங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிவபூஜை செய்வதற்கு உரியவர்கள். புண்ணிய சரிதங்களை கேட்பதில் அக்கறையுடைய முனிவர்களே, நீங்கள் கேட்ட ஆதிசைவர்களின் மகிமையை சொன்னேன். அவர்களை கொண்டு ஜோதிலிங்கங்களை அர்ச்சித்தவர்கள் பெறுகின்ற பேறுகளை என்னால் சொல்ல இயலாது. ஓம் நம சிவாய.